ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் கரியர் கைடன்ஸ்க்கு. 12th அப்புறம் என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் கவுன்சிலிங் இருக்குது, என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அந்த மாதிரி கரியர் கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். நீங்கள் தான் நான் பார்த்துட்ருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கண்ணே. சரி, எனிவே கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா TNEA 2025 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பற்றி பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. டேரெக்டாக நம்ம காலேஜ் போய் சேர்றது மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. டேரெக்டாக பணம் கட்டி சேர்றது. கவுன்சிலிங்னா உங்க கூட ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்தவன் வந்து லாஸ்ட்டு மார்க் 77.5 கட் ஆஃப் வரைக்கும் வைப்பான். ஸோ உங்க கூட இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவான். இதில் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் இந்த கவுன்சிலிங் நடத்துது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் கோட்டா மூலயமா ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் எடுக்கிறது தான் கவுன்சிலிங். அதாவது இவங்க கூட போட்டி போட்டு, யார் கூட, இந்த 2 லட்சம் பேர் சொன்னோம் இல்லையா, அது அவங்க கூட போட்டி போட்டு மெரிட்டில் வர்றது தான். மெரிட்டில் வந்து ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் எடுக்கிறது தான் மேட்ரு. சரிங்களா? ஸோ இது எப்படி நடத்துவாங்க, எந்த மாதிரி நடத்துவாங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஆன்லைன் தான். யார்கிட்ட போய் டவுட்டு கேட்கலாம், எப்பெல்லாம் போய் டவுட்டு கேட்கலாம், நம்ம வீடியோவை பார்த்து தான் கற்றுக்கணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. TFC சென்டர்னு ஒன்று ஊருக்கு ஊர் வைப்பாங்க. ஒரு 110 TFC சென்டர் இருக்குங்க அப்ராக்சிமேட்லி. TNEA ஸ்பெஷலைசேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, உதவி மையம் சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம வந்து எல்லா உதவியும் கேட்டுக்கலாம். அங்கே போய் கவுன்சிலிங் போட்டுக்கலாம், அங்கே போய் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், அங்கே போய் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னா, நம்ம என்னென்ன காலேஜ் என்னென்ன கோர்ஸுங்கிற பிடிச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த வசதி இல்லைன்னா அந்த TFC சென்டருக்கு போகலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து 3 TFC சென்டர் அட்லீஸ்ட் இருக்கும். பக்கத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துருப்பாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் நான் அப்புறம் எப்படின்னு சொல்லித்தரேன். இதுதான் TFC சென்டர். இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம வீடியோவும் உங்களுக்கு உதவும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் போக எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுதான் கவுன்சிலிங். ஸோ அதை விரிவாக்கமாக இப்போ பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன, 2025 எப்படி இருக்க போகுது, எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், ரேங்க் லிஸ்ட்னால் ஃபஸ்ட்டு என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். நிறைய வாட்டி சொல்லிட்டேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் 2025 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், TNEA கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா May 6 May 7 எப்பவுமே எல்லா வருஷமும் May 6 7க்குள்ளே வந்துடும். அதனே சார் May 6 5ஆம் தேதி வரலாம். ஆனால் அப்ராக்சிமேட் டென்டேட்டிவ் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா May 6 7க்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் TNEA வெப்சைட், இதுதான் வெப்சைட், www.tneaonline.org தான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே நம்ம சேனலில் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 6ஆம் தேதி 7ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். TNEA வெப்சைட்டில் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் போட வேண்டியது தான். சரி, ஓகே. ஜென்ரல் கேட்டகிரி, அதாவது இந்த கவுன்சிலிங் பங்கேற்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகிரி MBC BC OC BCM முஸ்லீம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 500 ரூபா. SC ST SCAக்கு மட்டும் 250 ரூபா இந்த கவுன்சிலிங் பங்கேற்கிறதுக்கு. அந்த பேமெண்ட்டெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். DD எடுத்து நம்ம TFC சென்டர்லேயும் கொடுத்துக்கலாம். பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிடுங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெல்லாம் வச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோடிங் அடுத்த ஸ்டேஜ். அதாவது நீங்கள் இந்த கவுன்சிலிங் பங்கேற்கிறதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் பண்ணணும். அதில் தான் பேமெண்ட்டும் பண்ணணும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனல்லே டெமோ காட்டுவேன், பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட்டும் எல்லாம் அப்லோட் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய TC, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், SC SC STக்கு இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், ஒருவேளை நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸ்ரீலங்கன் இதுவாக இருந்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் வந்து தேவைப்படுற ஒன்று. பேங்க் அக்கௌண்ட்டு நான் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் வேணும் உங்களுக்கு, தனிப்பட்ட இதில் இமெயில் ஐடி வேணும். உங்கள் பேர் கரெக்டாக இருக்கான்னு, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு வேணும். ஸோ இது எல்லாமே மேண்டிட்டரி. சர்டிஃபிகேட்ஸ் என்ன வேணுங்கிறது நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். என்னெல்லாம் வேணுங்கிறது, TNEAக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது ஒரு வாட்டி நான் கடைசியில் சொல்கிறேன். அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு தோராயமான நம்பர். யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சும்மா போட்டுட்டாங்களோ, பேமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அப்ளிகேஷன் ஃபார்ம் யாரெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நம்பர் கிடைக்கும். தோராயமான ஒரு நம்பர். எதுக்குன்னா டை பிரேக்கர் பண்ணுறதுக்கு.
டை பிரேக்கர் அப்படின்னா ஃபிசிக்ஸு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. மேக்ஸில் ஒரே மார்க் இருப்பான், ஃபிசிக்ஸ்லேயும் ஒரே மார்க் இருக்கும், கட் ஆஃபும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது கெமிஸ்ட்ரி பார்க்க மாட்டாங்க, கம்ப்யூட்டரில் வேறு மாதிரி இருக்கான்னு பார்க்கும். வேறு மாதிரி இருந்தால் யார் அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா சீனியாரிட்டி யாருன்னு பார்ப்பாங்க. சீனியர் யாரோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரேங்க் முன்னாடி, இப்போ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இருக்குன்னா 2 பேருமே ஒரே மார்க்குனா யார் முன்னாடி பின்னாடின்னு தெரியணும், அதுக்கு தான். அப்போது எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அப்போ தான் இந்த ரேண்டம் நம்பர் முக்கியம். அதனால் எல்லாத்துக்குமே யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரேண்டம் நம்பர் வரும். அது ஒரு 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 6-7 டிஜிட் இருக்க நம்பர். அதனால் அது சும்மா ஒரு வேஸ்ட் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர் அங்கே மட்டும்தான் யூஸ் ஆகும். அந்த நம்பர் வந்து அந்த இடத்துல வந்து ரேங்கிங் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவது. சரிங்களா? நம்பர் யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போகிறீங்களோ அவங்களுக்கு அந்த நம்பர் வரும். ஓகே. ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த ஸ்டேஜ் என்ன? ரேண்டம் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதாவது உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. 1 மாதம் டைம் தருவாங்க. மே 6 வச்சுக்கோங்களேன், ஜூன் 6ஆம் தேதி கூட உங்களுக்கு டைம் தருவாங்க. 1 மாதத்தில் நீங்கள் டக்குன்னு ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டிஎஃப்சி சென்டர், டிஎன்ஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர், அதில் சொன்னேன் இல்லையா? அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது என்னெல்லாம் முக்கியமாக பார்ப்பாங்கன்னா 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, முக்கியமாக 10th மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேஷன் தான், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவையில்லைன்னா ஓசிக்கு தேவையில்லை, மீதி எல்லாத்துக்கும் எல்லா கேட்டகரிக்கும் தேவை. ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க, ரொம்ப முக்கியம் இதெல்லாம். சரிங்களா? இதுதான் மெயின். இதை தவிர்த்து வேறு எதற்கான டிசி பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டு அண்டு கிரிவனன்ஸ் ரீடர்சல். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் யாருக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் நடந்து முடிச்சோ அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும் வெரிஃபைட் ஆயிடுச்சுன்னு. வெரிஃபை ஆகலை அப்படின்னா அது டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் போய் கேட்கணும். அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன், அப்டேட் சொல்லிகிட்டே இருக்கேன். பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு ஒரு ஜூன் அதாவது ஜூன் கடைசியில் வந்துடும் வைங்களேன். ஜூன் கடைசியில் ஜூலை ஃபஸ்ட் வீக் வந்துடும். அந்த டைமில் வரும். வந்தோடனே ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங். அதுதான் உண்மை. நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் பண்ணிட்டேன், ரேங்க் லிஸ்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு அர்த்தம். நீங்கள் தான் டிஎஃப்சி சென்டரில் போய் கேட்கணும். அப்போது நம்ம வந்து கிரிவனன்ஸ் ரீடர்சல், அதாவது எதோ குறையது இருந்தால் நம்ம வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் கேட்டால் நிவர்த்தி செஞ்சுருவாங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் என் பேர் வரல, எதனால் வரல, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏதாவது குறைபாடு இருந்தால் சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் எதாவது கம்மியாக இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் படிக்கிறவங்களுக்கு 6லேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. இவங்க பிரின்ஸிபல் கிட்ட லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் இருக்கும் இல்லையா, +2ல் படிச்சிருப்பீங்க இல்லையா, இப்போ அந்த பிரின்ஸிபல் கிட்ட போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. அப்போ அதுவும் கேட்பாங்க 7.5க்கு. அதுவுமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் எதாவது டவுட் இருந்தால் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் எப்போனா தோராயமாக ஜூலை லாஸ்ட் வீக் இல்லைனா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கவுன்சிலிங். அப்படி என்ன ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், ஸ்போர்ட் எமினன்ட் பர்சன், டிஃபரன்ஷியேபிள், எக்ஸ் சர்வீஸ்மென், இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும். இதுலேயே 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி இருப்பாங்க. இதுலேயும் இருப்பாங்கல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அவங்களுக்கும் தனியாக இருக்கும். தனியானா அவங்க அதாவது ஒரே பையன் ஜென்ரல்லையும் பண்ணுவான், 7.5 ரிசர்வேஷன் பண்ணுவோம். 7.5ல அது ஒரு அம்சம். 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஜென்ரல்லையும் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கவுன்சிலிங் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங், வொகேஷனல் கவுன்சிலிங், 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங்னா எல்லாருமே பங்கேற்கிறது. 2 லட்சம் பேர் இருந்தால் 2 லட்சம் பேர் பங்கேற்கிறது. வொகேஷனல் கவுன்சிலிங்னா வொகேஷனல் கவுன்சிலிங் ஒரு 1000-1500 பேர் தான் இருப்பாங்க எப்போவுமே. 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்க அவங்க வந்து 24,000 பேர் 25,000 பேர் இருப்பாங்க. என்னன்னா இந்த ஜென்ரலில் வரவங்க தான் 7.5லையும் இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரல் அப்ளை பண்ணுற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பால அவனுக்கு 7.5 எலிஜிபிளாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் தெளிவாக புரியும்னா 7.5க்கு தனியாக வீடியோ போடுறேன். சரிங்களா? இன்னொன்று ஸ்டாட்டிக்ஸ் சொல்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான ஸ்டாட்டிக்ஸு டிஎன்ஏ 2024 போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷெட்யூல் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து 1,90,000 பேர் வந்து கவுன்சிலிங் போனாங்க. 2 லட்சம் பேருக்கு மேலே கவுன்சிலிங் அப்ளை பண்ணாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டாங்க. ஆனால் 1,90,000 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தது. அப்போ இவங்க எல்லாருமே கவுன்சிலிங் வந்து போட்டி போட்டாங்க. இதை 1,70,000 பேர் தான் கவுன்சிலிங்கில் பங்கேற்றாங்க, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. சில பேர் போயிடுவாங்க, அது அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனால் அந்த 500 ரூபா ரீஃபண்ட் ஆகாது, அவ்வளோதான். அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. இதில் எவ்வளோ பேர் சீட்டு எடுத்து காலேஜுக்கு போனாங்கன்னா 1,06,000 பேர் மட்டுமே. சரிங்களா? மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிருக்கலாம், இல்லை நீட்டு போயிருக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது போயிருக்கலாம், அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் ட்ரை ஃபார் மாதிரி வந்திருப்பாங்க, அவ்வளோதான்.
மித்தபடி ஒவ்வொரு வருஷமும் டிஎன்இயில் 40,000 50,000 சீட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்பி நீங்கள் போய் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வேஸ்ட்டுன்னு சொல்லலை, பணம் இருக்கிறவன் நல்ல காலேஜில் போய் இப்போ டாப் காலேஜில் போய் சேரு, தப்பு கிடையாது. கவர்மெண்ட் கோட்டாங்கிறது கவர்மெண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் பணம் கெட்ட முடியாதவங்களுக்காக வைக்கிறது. கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக போனால் தான் லோன் கிடைக்கும், புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் லோனே அப்போ தான் கிடைக்கும். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா கட்ட சொன்னால் எப்படி கட்டுறது? ஒரு கவர்மெண்ட் மூலியமாக போனால் தான், கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக போனால் தான் எஜுகேஷன் லோனும் ஒன்று கிடைக்கும், புரிஞ்சுக்கோங்க. அதை தவிர்த்து வேறு நிறைய சலுகை இருக்குது. ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சிக்கு 50,000 வரும். வருஷம் மாதம் 1000 ரூபா தமிழ் புதுமை திட்டமும் புதுமை பெண் திட்டமும் 1000 ரூபா கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் படித்தவங்களுக்கும் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் யார் யாருக்கு இருக்கோ 25,000 ரெடியூஸ் பண்ணுவாங்க ஃபீஸ்லேருந்து. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக போனால் தான் கிடைக்கும். அன்றைக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போது பார்க்கலாம் இந்த வருஷம் எவ்வளோ பேர் இப்போ ஃபில் பண்ணுவாங்க. என்னோட கணிப்புனா 2.5 லட்சம் பேராவது அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுவாங்க. ஒரு 2 லட்சம் பேராவது கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, 1.25 லட்சம் சீட் இருக்கும். 1,75,000 சீட் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கும் பாருங்கள், சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க, சீட் எல்லாத்துக்கும் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கிறது நீங்கள் தான் சாய்ஸ் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கணும். ரவுண்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும். அப்போவே 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஒகேஷனல் கவுன்சிலிங்கும் நடக்கும். ரவுண்டு 1லேயும் 7.5 ரிசர்வேஷன் இருப்பாங்க, ஜென்ரலும் இருப்பாங்க, ரவுண்ட் 2லேயும் இருப்பாங்க. ஏன்னா அந்தந்த கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க இல்லையா, சரியா? இப்போ நான் 7.5 இருக்குது, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், நான் 7.5 ரிசர்வேஷன் அண்ட் ஆல்சோ எனக்கு ஜென்ரலையும் பண்ணிக்கலாம் 7.5லையும் பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணாலே, நான் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒப்படைச்சிட்டாலே எனக்கு 2மே எலிஜிபிள். நான் 2லையுமே சாய்ஸ் பண்ணலாம். இதில் எப்படி சார் சீட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5ல் கிடச்சதுன்னா 7.5 எனக்கு பிடிக்குன்னா 7.5 எடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படிங்கிறது வர காலத்தில் சொல்கிறேன். ஜென்ரலில் எனக்கு ஒரு காலேஜ் வந்திருக்குன்னா ஜென்ரலில் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஓகே பண்ணிக்கலாம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகே, ரவுண்டு 1ல் இது வந்து கடந்த 3 வருஷத்தை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணது. ஒரு 3 ரவுண்டு தான் போன வருஷம் 2 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முந்தின வருஷம் 4 ரவுண்டு நடந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் 3 ரவுண்டு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்டு 1 வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 177 வரைக்கும் வரவாங்க. சார் போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது. நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக கடந்த 3 வருஷத்தை வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ப்ரெடிக்ஷன் வந்து 200லேருந்து ஒரு 177 வரைக்கும். அடுத்த ரவுண்டு வந்து 176லேருந்து 142 வரைக்கும் இந்த வருஷம் கூப்பிட்றக்கு வாய்ப்பு இருக்குது. ரவுண்டு 3 காரங்க யாருன்னா 141.86 கட் ஆஃப்லேருந்து 77.5 வரைக்கும் கூப்பிட்றக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே ரவுண்ட் 1ல் 20லேருந்து 25,000 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 50,000 60,000 பேர் இருப்பாங்க. ரவுண்டு 3ல் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக 1 லட்சம் பேர் இருப்பான், இல்லை 90,000 பேர் இருப்பான். இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் பங்கேற்கான போட்டிகள். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், அதை விட்டுருங்க. ஒரு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ரவுண்ட் 1 நடக்குது அப்படின்னா 15 நாள் நடக்கும். அது எப்படி சார்? 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காலேஜ் கிடைக்கும். காலேஜ் அடுத்த நாள் 4வது நாளே கிடைக்கும். அந்த காலேஜ் வேணுமா வேண்டாமாங்கிறது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ காலேஜுக்கு போய் ஃபீஸ் கட்டுறதுக்கு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. 5 நாளுக்குள்ளே நீ ஃபீஸ் கட்டி ஆகும், இல்லைனா அந்த சீட்டு போயிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நான் தனித்தனியாக பேசுகிறேன் இந்த ப்ராசஸ் பற்றி. இல்லை சார், நான் வந்து எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், எனக்கு வந்த காலேஜ் வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கலாம், அடுத்த ரவுண்டு போய்க்கலாம். இல்லை சார், அந்த காலேஜ் வேணும், பட் இருந்தாலும் மேலே ஏதாவது நல்ல காலேஜ் இருந்தால் அப்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுக்கலாம். டவுன்வேர்டெலாம் கொடுக்க முடியாது. அப்வேர்டு கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். நீ அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்ட, காலேஜ் எனக்கு எடுத்துட்ட, காலேஜ் எனக்கு பிடிச்சிருச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த காலேஜுக்கு போய் நீ ஃபீஸ் கட்டி ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான். இதெல்லாம் தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் தனித்தனியாக சொல்கிறேன். இதுதான் ஒரு கவுன்சிலிங். ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் இப்படி தான் நடக்கும். 15 நாள் நடக்கும். அப்படி 3 ரவுண்ட் நடக்கும். செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். அக்டோபர் கடைசி முடி, செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் முடி நடக்கும். சரிங்களா? அதனால் பொறுமையாக இருங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால் இப்போவே போய் சேர்ந்து காசு அழிச்சிட்டு இருக்காதுங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்முக்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, அதாவது இடஒதுக்கீடு. நமக்கு வந்து 26.5% சீட்டு ஒதுக்கி இருப்பாங்க அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்தது எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 15%, எஸ்சிக்கு 3%, எஸ்டிக்கு 1%. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு கிளாஸில் ட்ரிபிள்இன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 பேர் படிக்கிறான்னு வைங்க. 60 பேர்த்தில் 26.5% பிசிக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சீட்டு பிரிக்கிறது ரிசர்வேஷன். ஸோ ஓசி மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஏன்னு தெரியுன்னா, ஜென்ரல் கேட்டகரி எல்லாருமே இதில் போட்டி போடுவாங்க. இந்த கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு நான் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்.
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரும்போதே நமக்கு வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க்னு வரும், ஜென்ரல் ரேங்க்னு வரும். அப்படின்னா என்னங்கிறதும் ரேங்க் லிஸ்ட் பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா? அது எது பெருசு, எது நல்லது, எந்த ரேங்க் கரெக்டாக பார்ப்பாங்க, அதெல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோலலாம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் அட்மிஷன். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய் நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் கொடுத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். இதுதான் ஒரு கவுன்சிலிங்கோட TNEA 2025 ப்ரொசீஜர். இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் எப்போ நமக்கு தெரிய வரும்னா மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். 1 மாதம் டைம் தருவாங்க. சரி, இப்போ என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சரியா? ஸோ என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து TNEA கவுன்சிலிங்க்கு தேவைங்கிறத பார்த்துடலாம். நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்கள் பேர் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இமெயில் ஐடி நான் ஃபஸ்ட்டே இதெல்லாம் சொல்லிட்டேன். சர்டிஃபிகேட் தேவைன்னு ஒரு வீடியோ போட்டுருப்பது சொல்லிட்டேன். மொபைல் ஃபோன், உங்களுக்கும் ஒரு மொபைல் ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. 18+ ஆனால் தான் சார் சிம் கார்டு எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் அப்பா பேர்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணுங்க. SC ST MBC BCM BC எல்லாத்துக்குமே வேணும். OC தவிர எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வஸ்டட், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து டிஃபரன்ஷியல் டிசபிலிட்டினா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஜெயிச்ச சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருக்கணும். அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்க நீங்கள் வந்து உங்களுடைய பிரின்ஸிபல் கிட்டேருந்து லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் பிரின்ஸிபல் கிட்டேருந்து 7.5 ரிசர்வேஷன் போனஃபைட் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நம்ம 7.5 அப்ளை பண்ண முடியும். டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பே த்ரூ இன்டர்நெட். உங்களோட 500 அந்த பே பண்ண சொன்ன இல்லையா கவுன்சிலிங்க்கு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு UPI மூலிமா, டெபிட் கார்டு மூலிமா, கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணிக்கலாம். DD எடுத்தால் மட்டும், டிமாண்ட் டிராஃப்ட் DD எடுத்தால் மட்டும் TF சென்டரில் நேராக போய் கொடுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிடுங்க. எமிஸ் நம்பர் வந்து TCலே இருக்கும், இல்லை மார்க் ஷீட்டில் இருக்கும். எமிஸ் நம்பர் தேவை. ஆதார் நம்பர் தேவை. ஆதார் நம்பர் உங்களோடது தேவை. பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் தேவை. சரிங்களா? பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் தேவை. இன்கம் சர்டிஃபிகேட் சொல்கிறேன். இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு மேண்டேரியாக தேவைன்னா SC SC STக்கு கண்டிப்பாக தேவை. மீதி இருக்கவங்க கூட அவ்வளோ தேவைப்படாது. பட் இன்கம் சர்டிஃபிகேட் எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஈஸி தான். அது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எங்கெல்லாம் படிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அதை வச்சு ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த 10th மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருக்கும். 12th மார்க் ஷீட் வந்துடும், டூப்ளிகேட் வந்துடும். அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். 12th மார்க் ஷீட் 12ஆவதுக்கு எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து ஸ்காலர்ஷிப் வந்து தேவை அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் தேவை. அதை அப்ளை பண்ணோம். TC தேவைன்னு சொன்னீங்க. TC வந்ததுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. 20 டேஸில் வந்துடும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு SC SC STக்கு தேவை. SC SCA கன்வெர்டட் கிறிஸ்டியன் SCCன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அது தேவை. சரிங்களா? அதாவது ஸ்காலர்ஷிப் 50,000 வருஷத்துக்கு கிடைக்கும். அதனால் நீங்களும் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருங்க. அதுக்கு தான் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அதான் அவங்க சொல்ல வராங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து TNEA அப்ளை பண்ணுறதுக்கு தேவை. இந்த PDF நான் உங்களுக்கு தரேன். இதை வச்சு நீங்கள் அப்ளை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ரெடி பண்ணுன்னா ரெடி பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.